மகாராஜா, என் புதல்வி சீதையை தாம் எப்போது சந்திக்க விழைகிறீர்கள்? இல்லை, விவாகம் வரை குலவதுவை சந்திக்காதிருப்பது அயோத்தியின் சம்பிரதாயம். மன்னித்தருளுங்கள், இந்த சம்பிரதாயம் பற்றி நான் அறியேன். சீதையை அழைத்துச் செல்லலாமா? என்ன நேர்ந்தது அக்கா? நான் எண்ணியதே சரி. அவர்களின் வழக்கங்கள் மிகவும் மாறாக உள்ளது. வரனின் அன்னையர் விவாகத்தில் பங்கெடுக்க மாட்டார்களாம். என்ன தாங்கள் கூறுவது உண்மைதானா? வரனின் அன்னையர் பங்கெடுக்க மாட்டார்களா? இதன் அர்த்தம் என்ன? மகாராஜா தசரதரின் மனைவியர் தம் புதல்வனது விவாகத்தில் பங்கெடுக்க மாட்டார்களா? அதோடு ராஜகுமாரி சீதையும் விவாகம் முடியும் வரை அயோத்தி அரசரை சந்திக்க இயலாது. நன்மை வழி பிறந்தது. அப்படி என்றால் சீதா அக்காவோடு நாங்கள் எங்கும் செல்லலாம் அல்லவா? தாம் எங்கு செல்வீர்கள்? மாதா, நிதர்சனத்தை உணருங்கள். சில தினங்களில் அக்கா நம்மை பிரிந்து சென்று விடுவார்கள். யாம் பிறகு அக்காவோடு எங்கு செல்வோம்? நல்லது, சென்று வாருங்கள். பணிகின்றேன். வணக்கம். பணிவான வணக்கம். தங்கள் இருவரின் யாத்திரை தக்க நலன் கொண்டிருந்ததா ராஜகுமாரரே? நலமாக வந்தோம். தமையனை காண அவரை காண தாம் ஆவல் கொண்டிருப்பதற்கு இணையாக அவரும் தம்மை காண ஆவல் கொண்டு காத்திருக்கின்றார். தமது தமையனை சந்தியுங்கள். நான் விவாகப் பணிகளை முடித்துவிட்டு வருகிறேன். மிக்க நன்றி அமைச்சரே. நல்லது. விரைந்து வா சத்ருகனா, வாருங்கள். அன்பு பரதா, சத்ருகனா, நான் தங்களைப் போல வாழ்வதற்கு எண்ணுகின்றவன். ஆனால் தம்மைப் போல் வாழ்வதற்கு முயற்சித்தாலும் அது இயலாத காரியமாகவே மாறுகிறது. தாம் வாழ்வது தவ வாழ்வாகும் தமையனே. தாம் ஆற்றும் ஒவ்வொரு பணியிலும் தெய்வத்துவம் குடிகொண்டுள்ளது. தமக்கு அனுஜனாய் பிறந்ததில் யாம் மூவரும் மிகுந்த ஆனந்தம் கொண்டோம் என்பது உண்மை. தமக்கு சேவைகள் புரியும் வாய்ப்பினை பெற்றோம். தாம் செல்லும் வழியில் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் அதுவே எமது வாழ்வின் வெற்றியாகும் தமையனே. நானே சௌபாகியம் பெற்றவன். என் 3 தம்பியரும் என்னை உயர்வாய் கருதுபவர்கள்.